குழந்தைங்களுக்கு எப்போ சம்மர் பிரேக் விட்டாலும் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போடாமல் விட மாட்டோம். ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் பேசி முடிவு பண்ணி ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. வீட்லேயே நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். போகிற வழியெல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. சோளக்கதிர், அப்புறமா திராட்சை தோட்டம், அந்த மாதிரி நிறைய தோட்டம்லாம் பார்த்துக்கிட்டே போனோம். நம்ம வீட்டில் இருந்து 1 ஹவர் டிஸ்டன்ஸ்லேயே இவ்வளோ ஒரு அழகான இடம். இன்னொன்று, நம்ம வீட்டில் டெய்லியும் தான் சமைச்சு சாப்பிட்றோம். ஆனால் அதையே எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நல்லா ஆத்தோரமாக இருந்தது. பட் ஆனால் மழைனால ஆறெல்லாம் பயங்கர கலங்கலாக இருந்தது. அதனால உள்ளே இறங்கலை. நிறைய பேர் இந்த மாதிரி மலை மேலே ட்ரெக்கிங் போயிட்டுருந்தாங்க. நம்ம கூட ஒரு நாள் இந்த மாதிரி போகலாமான்னு குழந்தைங்க 2 பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சரியான வெயில். அதனால் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு பெரிய பிரிட்ஜில் ஒரு வாக் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்த ரயில்வே ட்ராக்லாம் சூப்பராக ட்ரெயின் வந்தது. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நிழல்ல உட்காந்தோம். அந்த டைமும் பார்த்திங்கன்னா ரிவர் ராஃப்டிங் நிறைய பேர்